முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம் பாரிவள்ளல், விவரங்கள். தர்ஷினி, கடலூர் மாவட்டத்துல தற்சமயம் பாத்தீங்கன்னா கடலூர் தேரடி வீதியில எல்லாருக்கும் எல்லாம் திராவிட மாடல் ஆட்சின்ற முறையில இந்த பொதுக்கூட்டமானது நடைபெற்று இருக்கு. இந்த பொதுக்கூட்டத்துல கடலூர் மாவட்ட செயலாளர், உழவர் மற்றும் வேளாண் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், திமுகவினுடைய ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் இந்த கொள்கைகளுக்கு பொதுக்கூட்டத்தில் வந்துட்டு இருக்காங்க. இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பொதுக்கூட்டத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பாரதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுவான மக்கள் கருத்துக்களை பாத்தீங்கன்னா இந்த நல்ல விதமான ஒரு கருத்து இல்லை. இதனால திராவிட மாடல் ஆட்சியினால இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி கட்சி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு கருத்து தான் இந்த பொதுக்கூட்டத்தில் இருக்கு. இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பொதுக்கூட்டத்தின் கருத்தின் வாயிலாக பாத்தீங்கன்னா திராவிட மாடல், அதாவது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய பிறந்த நாள் இந்த பொதுக்கூட்டத்துல தமிழக மக்கள் நல்ல வழியில ஆட்சி நடத்துறவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற வகையில ஆர்.எஸ். பாரதி அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் பேச்சில் ஈடுபட்டிருக்காரு. தமிழகம் முழுவதும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறவும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் தற்போது பேசி வருகிறார். இதுல பாத்தீங்கன்னா தமிழகத்துல குறிப்பா கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமை சொல்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் சொல்லிட்டு இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலா ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்காங்க. தர்ஷினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.